வணக்கம். இப்போ நாம பார்க்க போற தலைப்பு ரொம்பவே முக்கியமானது. ஃபார்மா துறையில ரெக்கார்ட்ஸ், லாக் புக்ஸ் இதெல்லாம் வெறும் பேப்பர் ஒர்க்னு நினைக்காதீங்க. சொல்லப்போனா ஒரு முக்கியமான கேஸ்ல இருக்கிற அசைக்க முடியாத சாட்சி மாதிரி அது. வாங்க இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இந்த கேள்வியை யோசிச்சு பாருங்க. நம்ம வேலை செய்யற இந்த ஃபார்மா துறையில ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அதை சரி செய்யவே முடியாது இல்லையா? அப்போ நாம செஞ்ச ஒவ்வொரு வேலையும் 100% சரியாதான் செய்யப்பட்டதுன்னு எப்படி நிரூபிக்க முடியும்? இதுக்கான பதில்ல தான் இந்த ரெக்கார்ட்ஸோட உண்மையான பவரே அடங்கியிருக்கு. இப்போ நாம விஷயத்துக்குள்ள வரோம். இந்த பதிவேடுகள், அதாவது ரெக்கார்ட்ஸ், வெறும் டாக்குமெண்ட்ஸ் கிடையாது. அதுதான் மறுக்க முடியாது, கேள்வி கேட்கவே முடியாத ஒரு ஆதாரம். இங்கிருக்கிற விஷயம் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப முக்கியம். எஸ்ஓபிக்கும் ஒரு ரெக்கார்டுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. எஸ்ஓபிங்கிறது ஒரு ரூல் புக் மாதிரி. ஒரு வேலையை இப்படிதான் செய்யணும்னு நமக்கு வழிகாட்டும். ஆனா ரெக்கார்ட் அப்படி இல்ல. அது இந்த வேலை இப்படிதான் செய்யப்பட்டதுன்னு நடந்தத நடந்தபடியே காட்டக்கூடிய ஒரு அசைக்க முடியாத சான்று. இந்த வித்தியாசத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க நாம இந்த ரெக்கார்ட ஒரு மௌன சாட்சியா பார்க்கலாம். எந்த பக்கமும் சாயாம நடந்ததை மட்டும் பேசக்கூடிய ஒரு நேர்மையான சாட்சி. ஒரு ரெக்கார்ட்னா என்னன்னு ஒரே வரியில சொல்லணும்னா இதுதான் அதுக்கான சரியான விளக்கம். இது வெறும் டேட்டாவை கலெக்ட் பண்றது இல்ல, நம்ம செஞ்ச ஒவ்வொரு வேலையும் நிஜமாவே நடந்ததுங்கிறதுக்கான ஆதாரம். ஒரு நல்ல சாட்சிகிட்ட நாம என்ன எதிர்பார்ப்போம்? அதேதான் ஒரு நல்ல ரெக்கார்டு கிட்டயும் எதிர்பார்க்கணும். அது 3 கேள்விக்கு தெளிவா பதில் சொல்லியே ஆகணும். என்ன வேலை செய்யப்பட்டது, எப்போ செய்யப்பட்டது, யார் செஞ்சாங்க. இந்த 3 இருந்தா மட்டும்தான் அந்த சாட்சியம் முழுமையானதுன்னு அர்த்தம். சரி, இந்த சாட்சியின் வாக்கு மூலம் நம்ம ஃபார்மா துறையில என்னென்ன வடிவங்கள்ல இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. இங்க நீங்க பாக்குறது சில உதாரணங்கள் தான். ஒரு பேட்ச் தயாரிக்கிற பிஎம்ஆர் ஆகட்டும், ஒருத்தரோட ட்ரெய்னிங் ரெக்கார்ட் ஆகட்டும், இது எல்லாமே ஒரு பெரிய கதையோட சின்ன சின்ன அத்தியாயங்கள் மாதிரி. ஒரு மருந்து எப்படி உருவாச்சுங்கிற முழு கதையும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் சொல்லும். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு நல்ல டாக்குமெண்டேஷனோட கோல் என்னன்னா, நாளைக்கு யாரு வேணாலும் வந்து அந்த ஃபைலை எடுத்தா அவங்களுக்கு எந்த கேள்வியுமே வரக்கூடாது. யார்கிட்டயும் போய் இங்க என்ன நடந்துச்சுன்னு கேக்குற அவசியமே இருக்கக்கூடாது. அந்த டாக்குமெண்டே முழு கதையும் சொல்லிடணும். இதுவரைக்கும் எல்லாம் சரியா இருந்தா பிரச்சனையே இல்ல. ஆனா இந்த சாட்சி கொஞ்சம் தடுமாறுனா, இல்ல கதையில எங்கேயாச்சும் ஓட்டை விழுந்தா என்ன ஆகும்? ஒரு ஆடிட் நடக்கும்போது அதிகாரிகள் இந்த ஆதாரங்களை எப்படி குறுக்கு விசாரணை செய்வாங்கன்னு இப்ப பார்க்கலாம். ரெகுலேட்டரி அதிகாரிகள் ஏன் ரெக்கார்ட்ஸை இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிறாங்க? ஏன்னா நம்ம அடிக்கடி பேசுற டேட்டா இன்டெகிரிட்டி பிரச்சனைகளோட ஆணிவேர் பெரும்பாலும் சரியா பராமரிக்கப்படாத இந்த டாக்குமெண்ட்ஸ்ல தான் ஒளிஞ்சிட்டு இருக்கு. இந்த அட்டவணையை பாருங்க, எவ்வளவு அழகா விளக்குதுன்னு. நீங்க ஒரு சின்ன இடத்த காலியா விட்டா போதும், ஆடிட்டர் பார்வையில அது எப்படி தெரியும்? அடடே, இந்த இடத்துல சாட்சி சைலண்ட் ஆயிடுச்சு, ஏதோ மறைக்கப்படுதுன்னு அர்த்தம். நீங்க ஒரு பேக் டேட்டிங் செஞ்சா அவ்வளவுதான், சாட்சி தன்னோட கதையே மாத்துதுன்னு முடிவுக்கு வந்துருவாங்க. பாத்தீங்களா, நம்மளோட சின்ன சின்ன தவறுகள் கூட எவ்வளவு பெரிய சந்தேகத்தை உருவாக்குதுன்னு. சரி, பிரச்சனைகளை பத்தி பார்த்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தீர்வு வேணும் இல்லையா? நம்ம சாட்சிய எப்போதுமே நம்பகத்தன்மையோட வச்சுக்க நாம என்னென்ன விதிகளை பின்பற்றணும்? அதான் ஆதாரங்களுக்கான விதிகள். அத பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த 4 தான் ரொம்ப முக்கியமான விதிகள். முதல் விதி, ஒருவேளை முடிஞ்சா உடனே அப்பவே அதை பதிவு செய்யணும். 2வது, எழுதுறது தெளிவா படிக்கிற மாதிரி இருக்கணும். 3வது, எந்த இடத்தையும் காலியா விடவே கூடாது. 4வது, ஒருவேளை தவறு நடந்தா அதை கிறுக்கவோ அழிக்கவோ கூடாது. சிம்பிளா ஒரே ஒரு கோடு போட்டு அடிச்சுட்டு பக்கத்துல தேதி, கையெழுத்து போட்டு எதுக்காக திருத்தணும்னு காரணத்தையும் கண்டிப்பா எழுதணும். இப்படி எல்லாத்தையும் சரியா பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு முக்கியமான படி இருக்கு. குவாலிட்டி அஷூரன்ஸ், QA, அல்லது வேறொரு அங்கீகரிக்கப்பட்ட நபர் இந்த ரெக்கார்டை முழுசா சரிபார்த்து கையெழுத்து போடணும். அப்போதான் அந்த சாட்சியின் வாக்குமூலம் சட்டப்படி ஏத்துக்கப்படும், அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போ நாம முடிவுக்கு வந்துட்டோம். ஒரு நல்ல டாக்குமெண்டேஷன்ங்கிறது வெறும் பேப்பரை நிரப்புற வேலை இல்ல. அதோட உண்மையான சக்தியும் நோக்கமும் என்னன்னு கடைசியா ஒரு தடவை பாத்திரலாம். இத நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இது ஏதோ ஒரு ரூலை ஃபாலோ பண்ற விஷயம் கிடையாது. ஒரு ரெக்கார்ட்ல இருக்கிற சின்ன குறைபாடு கூட நாம கஷ்டப்பட்டு தயாரிச்ச ஒரு முழு பேட்சையே நிராகரிக்க வச்சிடும், இல்லனா கம்பெனி மேல பெரிய ரெகுலேட்டரி நடவடிக்கைக்கு வழிவகுக்கும். கடைசியா இந்த ஒரு விஷயத்த ஆழமா புரிஞ்சுக்கோங்க. நாம ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்றது ஆடிட்டர்ஸ்க்காக இல்ல, அது நமக்காக. நம்ம வேலையை சரியா செஞ்சோன்னு நிரூபிக்கவும், நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நம்மையும் நம்ம கம்பெனியும் பாதுகாக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கேடயம் அது.
இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க பணியிடத்துல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் நீங்க அங்க இல்லாதப்ப கூட உங்க சார்பா முழு கதையும் ஒரு துளி கூட பிசிறு தட்டாம சொல்லுமா? யோசிச்சு பாருங்க.